நிறைமதி முகமென் ஒளியாலே நெறிவிழி கனையன நிகராலே உறவுகுள் மடவர்கள் உறவாமோ உனதிருவடி இனி அருள்வாயே மரபயில் அரிதிரு மருவோனே மறுவலர் அசுரர்கள் குலம் காலா குரமகள் தனை மனம் அருள்வோனே குருமலை மருவிய பெருமாளே 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 அண்ணா ததறினா ததறினோ அரக்னமம் பார்வதி வதைய வெற்றிவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு கந்தவேல் முருகனுக்கு கடம்பவேல் முருகனுக்கு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அஞ்சு முகம் தோன்றின் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சலென வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்க இரு காலும் தோன்றும் முருகாவென்று ஒருவார் அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு கார்த்திகை விளக்கு பெண்களுடன் திருக்காவடி சுமக்கும் தொண்டருடன் கார்த்திகை விளக்கு பெண்களுடன் திருக்காவடி சுமக்கும் தொண்டருடன் தினம் கூப்பிடும் ஞான மலர்களுடன் ஒரு புள்ளாய் முளைத்து தடுமாறும் ஒரு புள்ளாய் முளைத்து தடுமாறும் எனக்கும் இடம் உண்டு அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு முருகா 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 நேற்றைய வாழ்வு அலங்கோலம் அருள் நெஞ்சில் கொடுத்தது நிகழ்காலம் நேற்றைய வாழ்வு அலங்கோலம் அருள் நெஞ்சில் கொடுத்தது நிகழ்காலம் வரும் காற்றில் அணையா சுடர் போலும் வரும் காற்றில் அணையா சுடர் போலும் இனி கந்தன் தருவான் எதிர்காலம் இனி கந்தன் தருவான் எதிர்காலம் எனக்கும் இடம் உண்டு அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு முருகா 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 ஆடும் மயிலே என் மேனி அதில் அழகிய தோகை என் உள்ளம் ஆடும் மயிலே என் மேனி அதில் அழகிய தோகை என் உள்ளம் நான் உள்ளம் என்னும் தோகை நான் கந்தன்
உறவு கண்டேன் ஆசையினால் கந்தன் உறவு கண்டேன் ஆசையினால் எனக்கும் இடம் உண்டு அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு முருகா 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 ஆ வெற்றிவேல் முருகனுக்கு. நாயகி நான்முகி நாராயணி கைநலிய பஞ்சசாயகி சாம்பவி சங்கரி சாமனை சாதி வெற்றி மாயகி மாலினி வராகி சூழினி மாலங்கி என்று ஆய கியாதி உடையால் சரண் அரண் நமக்கே நமக்கே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி எங்கள் ஸ்ரீ சுயம்பு கங்கை பொன்னியம்மா தாயே உன் பாதம் சரணம் சரணம் சரணம். ஞானத்தின் சொரூபமாய் விளங்கக்கூடிய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அன்னை ஸ்ரீ சுயம்பு கங்கை பொன்னியம்மன் ஆலயத்திலே இந்த அளவிலே சிறப்பு வாழ்ந்த அற்புதமான சித்திரை திருவிழா 32வது ஆண்டு அக்கினி தீமிதி விழா 4ஆம் ஆண்டு. இப்பெருவிழாவானது ஆலயத்திலே திங்கட்கிழமை தொடங்கி இன்றளவிலே 3வது நாள். இனிய சொற்பொழிவாக இன்றைய தினத்திலே ஆலயத்தை சிறப்பாக வழிநடத்தி வருகின்ற ஸ்ரீ சுயம்பு பொன்னியம்மன் திருக்கோயில் அறக்கட்டளை கந்தசஷ்டி மகளிர் குழு மற்றும் இளைஞர் பெருமக்கள் ஊர் பொதுமக்கள் அன்பு சார்ந்த பக்த கோடி பெருமக்கள் காப்பு கட்டிய தாய் உள்ளங்கள் இனிது அனைவரையும் உள்ளன்போடு வணங்குகின்றோம். பெரியோர்களே, இந்த அளவிலே 3வது நாள் சொற்பொழிவினை அடியன்கள் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மற்றும் சேவூர் கிராமம் அடியனுடைய திருநாமம் மா பாலமுருகன் என்ற பெயரிலே ஆலயங்கள் தோறும் மகாபாரதம், ராமாயணம், கந்தபுராணம், சக்தி புராணம் போன்ற இதிகாச காவியங்களை சொற்பொழிவாக நிகழ்த்தி வருகின்றேன். பெரியோர்களே, எனக்கு இங்கு துணையாக வந்திருக்கக்கூடிய இசைக்கவி பாகவதர் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மற்றும் சோமந்தாங்கல் கிராமம் காப்பா மண்ணூர் என்று சொல்லும்படியான அருமை பெருந்தகையாளர், சிறந்த பாடல்களை வழங்கக்கூடியவர் எனக்கு துணையாக வந்து 3வது நாளாக நாங்கள் சொற்பொழிவு நிகழ்த்தி வருகின்றோம். அன்பர்களே, பக்த கோடி பெருமக்களே, அனைவரது பொற்பாத திருவடிகளை வணங்கி நேற்று என்ன நடந்தது என்பதை சிந்தித்து இன்றைய காவியத்திற்கு வருவோம்.
நேற்றைய முன்தினம் ரேணுகாம்பாள் சரித்திரம், நேற்றைய தினம் முத்துமாரியம்மன் சரித்திரம் நடந்தது. இன்று நாங்கள் நிகழ்த்திருக்கின்ற சரித்திரம் ஸ்ரீ பார்வதி அம்மன் சரித்திரம். பார்வதி அம்மன் இன்று பிரதோஷ நன்னாள், வழிபாட்டுக்குரிய நன்னாளிலே பார்வதி அம்மனுக்கான ஒரு சரித்திரத்தை இங்கு சொற்பொழிவாக நிகழ்த்த வந்திருக்கின்றோம். பெரியோர்களே, அன்பு சார்ந்த பக்த கோடி பெருமக்கள், ஒலிபெருக்கின் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நமது அரக்கோணம் வட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டம் அம்மனூர் அவ்வை நகரிலே எழுந்தருள் வழிபாவித்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ சிறப்பு வாய்ந்த சுயம்பு கங்கை பொன்னியம்மனுடைய ஆலயத்திலே இந்த விழாவானது சிறப்பாக சீரும் சிறப்போடு நடந்து கொண்டிருக்கின்றது. இன்று மாலை 6 மணிக்கு அற்புதமான முறையிலே முளைப்பாரி ஊர்வலம் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. 6 மணிக்கு மேலாக 4:30 மணி அளவிலே பிரதோஷ வழிபாடு இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது. சொற்பொழிவு பார்வதி ஸ்ரீ பார்வதி அம்மன் சரித்திரம் என்கின்ற சொற்பொழிவை தொடங்குகின்றோம். நேற்றைய தினத்திலே அற்புதமாக திருக்கைலாய மலையிலே பகல் 12 மணிக்கு அந்த இறைவனான சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் புரிந்து வருகின்றார். எப்பவுமே காலையிலே மாலையிலே இறை வழிபாடு மிக முக்கியமா. காலையிலே வழிபாடு செய்யணும், மாலையில வழிபாடு செய்யணும். இறை வழிபாடு நாம் எத்தனையோ வழிபாடுகள் இருந்தாலும் தெய்வத்தை காலையிலும் மாலையிலும் தொழுவது சிறந்தது. காலையில நம்ம எழுந்திருக்கிறோம், அதற்கு விழிப்பாடு பேர். அதன் பிறகு நாம் குளிக்க செல்கிறோம், அதற்கு குளிப்பாடுன்னு பேர். விழித்து கண் விழித்தால் அதற்கு விழிப்பாடு, பிறகு போய் குளித்தால் அதற்கு குளிப்பாடு, அதன் பிறகு கொஞ்சம் இறை வழிபாடு, தெய்வத்தை வணங்கணும். இறைவனை வணங்கி ஓம் சிவாய நமவோம், ஓம் சிவலிங்காய நமவோம், ஓம் பவாய நமவோம், ஓம் பவலிங்காய நமவோம். நம் விருப்பத்தை இறைவன் பெயர் சொல்லி இறைவனை வழிபாடு செய்யணும். அதன் பிறகு கொஞ்சம் சாப்பாடு, விழிப்பாடு, குளிப்பாடு, வழிபாடு, சாப்பாடு, அதன் பிறகு வேலைக்கு புறப்பாடு, நாம் செய்கிற தொழிலுக்கு புறப்பாடு ஆகணும். அதன் பிறகு நடப்பதெல்லாம் அவன் பாடு. நம்ம போகிற வேலை எப்படி நடத்தணும்னு இறைவனுக்கு தெரியுமா, அதற்கு அவன்பாடு என்று சொல்கிறார்கள். விழிப்பாடு, பிறகு குளிப்பாடு, கொஞ்சம் வழிபாடு, பிறகு சாப்பாடு, அதன் பிறகு புறப்பாடு, அதன் பிறகு நடைபெறுவதெல்லாம் அவன்பாடு. இறைவனுடைய வழியிலே நாம் நடந்து கொள்ள வேண்டும். அம்பாள் தட்சன் மகள் தாட்சாயினி கைலாய மலையிலே பகல் 12 மணிக்கு உச்ச வெயில் நேரத்திலே போய் இறைவனான எம்பெருமானை வேண்டுகின்றாள். பெருமானே தெய்வமே பாடுவோமே சிவம் என்று பாடுவோமே, பாடுவோமே சிவம் என்று பாடுவோமே, அன்பே சிவம் என்று பாடுவோமே, அன்பே சிவம் என்று பாடுவோமே. அவன் அருளே புகழ் என்று பேசுவோமே, அவன் அருளே புகழ் என்று பேசுவோமே. உமையார் பராசக்தி உலகை ஆழ்வாள்,
அழியார்க்கும் அழியாத அவன் வாழ்வான். பாடுவோமே சிவம் என்று பாடுவோமே என்று தாட்சாயணி, தட்சனுடைய மகள் தாட்சாயணி கைலாய வாசனை பகல் 12 மணி நேரத்திலே வணங்குகின்றாள். பெருமானை காலையில் மாலையில் 2 வேளை தொழுவார்கள், வழிபாடு செய்வார்கள். ஆனால் இந்த தாட்சாயணி பகல் 12 மணிக்கு வழிபாடு செய்கிறாள். இறைவனான எம்பெருமான் சாமகீத பிரியன். அந்த சாமகீத பிரியன் நம சிவாய சம்போ மகாதேவா சாம்ப சதாசிவா ஜடாதரா கங்கை அணிந்தவா காமனை எரித்தவா காலனை உதைத்தவா மான்மொழு தரித்தவா சூலவாணி கைலாயபதி திரிசூலா காலகாலா மணிகண்ட வாசா சதிகண்டா சாமகண்டா இடமவாகனா கங்காதரா பசுபதி ஜம்புலிங்கா சுயம்புலிங்கா படிகலிங்கா சிவானந்தா பரமானந்தா பரமசிவா அம்பலவானரா பொன்னம்பலநாதா நீலகண்டா சொக்கநாதா சோமசுந்தரா சந்திரசேகரா தட்சிணாமூர்த்தி அட்டமூர்த்தி முக்கன்மூர்த்தி ஆனந்தமூர்த்தி மயான வாசா கைலாச வாசா அண்ணாமலை வாசா காலத்தி வாசா சிதம்பர வாசா ஏகாம்பரா விஸ்வநாதா சாம்பசிவா சங்கரா சுந்தரமூர்த்தி விமலாதித்த அமலாதித்த பார்வதி வித்தகா வேதகிரி ஈசா சர்வாபரணா கமலாமூர்த்தி வீட்டுக்கு மண் சுமந்தவா அர்த்தநாதி ஈசா சர்வசுந்தரா சர்வகாருண்யா உன் பாதம் சரணம். என்ன குறையோ இந்த தாட்சாயினி, தட்சன் மகள் தாட்சாயினி நம்மை வணங்கி வழிபாடு செய்து பகல் 12 மணி நேரத்திலே நம்மளை வழிபாடு செய்கின்றாளே என்று பெருமான் சிறப்பான முறையிலே காட்சி தந்தார். இறைவனை கண்ட மகிழ்ச்சியிலே தாட்சாயினி பேசத் தொடங்கினார். ஐயனே ஐயனே, நான் செய்த பாக்கியம், நீங்கள் என் முன்னே வந்து காட்சி தருகிறீர்கள். தவத்தின் காரணமாக காட்சி தந்தார். தாட்சாயினி, என்ன உனக்கு குறை? காலை நேரத்திலும் மாலை நேரத்திலும் என்னை தொழுவது வழக்கம். இன்றென்ன பகல் 12 மணி நேர அளவிலே என்னை வந்து தொழுகிறாயே, என்ன உனக்கு நேர்ந்தது? என்ன துன்பம் தாட்சாயினி என்று சிவபெருமான் கேட்க, அம்பாள், அத்தான், தங்களை நிந்தித்த மாபாதகன் என் தந்தை தட்சன். அந்த தட்சன் கொடுத்த இந்த உடம்பு எனக்கு வேண்டாம். அவன் வைத்த திருநாமம் எனக்கு வேண்டாம். தங்களை நிந்தித்த மாபாதகன் அந்த தட்சன், தட்ச பிரதாபதி. இந்த தட்ச பிரதாபதி வைத்த இந்த திருநாமம் எனக்கு வேண்டாம். இறைவா, இந்த உடலும் இந்த உயிரும் இந்த நாமமும் என்னை பெற்றெடுத்த என் தந்தை தட்சன் உங்கள் நிந்தித்த மாபாதகன் வைத்த இந்த உடம்போ இந்த பெயரோ எனக்கு வேண்டாம் என்று அம்பாள் இறைவனான கைலாயவாசனிடத்திலே கேட்டுக்கொண்டார். தேவனுடைய பக்தியை எண்ணி வியந்து எம்பெருமான் மௌனமாயிருந்தார். மீண்டும் அந்த கருத்தை வலியுறுத்திய போது அற்புதமாக ஒரு புன்னகைத்தார். தேவி, நீ கவலைப்படாது. இமயமலை அரசனாகிய இமவான் உன்னை குழந்தையாக பெற நெடுங்காலமாக தவம் செய்கின்றான். நீ அவனுக்கு
அருள் புரிய வேண்டும். அந்த இமவான் என்கின்ற அரசனுக்கு மகளாக பிறந்து 5 வயது ஆண்டு நிரம்பிய போது என்னை நோக்கி தவம் புரிந்தால் உன்னை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று இறைவனான சிவபெருமான் இந்த தாட்சாயணிக்கு திருவாய் மலர்ந்தருளினார். இறைவன் அருள் புரிந்த உடனே தாட்சாயணியுடைய உடல் காற்றிலே சூடம் கரைவது போலே கரைந்து விட்டது. மனிதர்கள் போலே இது சூல சரீரம் கிடையாது. எம்பெருமாட்டிக்கு ஞானாம்பா, ஞான சரீரம். எலும்பில்லை, தோல் இல்லை, ரத்தம் இல்லை, எழில் மிக்க இமயமலையிலே அந்த அம்மையார் அற்புதமான முறையிலே திருவதாரம் செய்கின்றார்கள். அந்த இமயமலையிலே திருவதாரம் செய்கிறார்கள். அரகர நம பார்வதி பதய அரகர மகாதேவா. பர்வதராஜன் பல நாள் ஆட்சி செய்து வருகின்றான். அவன் அற்புதமாக ஆட்சி செய்து வருகிறான் பர்வதராஜன். அந்த பர்வதராஜனுக்கு குழந்தை பேரு கிடையாது. அந்தோ இறைவா, என் நாட்டு மக்களுக்கு எந்த விதமான குறை இல்லாமல் நான் ஆட்சி செய்து வருகின்றேன். கல்வர் பயம் இல்லாத ஆட்சி செய்து வருகிறேன். என் நாட்டு கன்னிப்பெண்களுடைய கற்பை யாரும் சூறையாடாதபடி ஆட்சி செய்து வருகிறேன். நான் 4 காலமும் பூஜை செய்கின்றேன். ஆலயங்கள் அமைத்து அன்னதானம் செய்கிறேன். ஆனால் எனக்கு குழந்தை பேர் இல்லை. தசரத மன்னன் கூட குழந்தை பேர் இல்லாத ராமாயண காலத்திலே அழுது கண்ணீர் வடிக்கிறார் வசிஷ்டரிடத்திலே. ஐயா வசிஷ்ட மாமுனியே, எனக்கு குழந்தை பேர் இல்லையே. அவரே பன்னீர்ல குளிப்பார். 60,000 ஆண்டு நான் ஆட்சி புரிந்த 60,003 மனைவிமார்கள் எனக்கு. அப்படி இருந்தோம் தசேந்திரங்களை வென்று தசரத மன்னனுக்கு குழந்தை பேர் இல்லாத கவலை. தசரத மன்னனுக்கு குழந்தை பேர் இல்லாத கவலை வருந்தி வசிஷ்டரிடத்திலே அழுதான். பர்வதராஜன் குழந்தை பேர் இல்லாத கவலை, நல்லாட்சி புரிந்து வருகிறார். யாருக்கு எந்த விதமான குறை இல்லையா? பலகாலம் ஆட்சி செய்து வருகின்ற பர்வதராஜனுக்கு குழந்தை பேர் இல்லாத கவலை. இறைவனான எம்பெருமான் அந்த சிவன் பக்தி அதிகமாக அந்த வினை வழிபாட்டிலே விளங்கக்கூடியவன் பர்வதராஜன். இமவான் என்று அவனை அழைப்பார்கள். அந்த இமவான் நல்லாட்சி புரிந்து வருகிறான். யாருக்கும் எந்த விதமான குறை இல்லாத ஆட்சி. ஒரு அரசன் என்றால் நல்ல ஆட்சி செய்ய வேண்டும். ஒரு ஊராட்சி தலைவர் என்று சொன்னால் அந்த ஊருக்கு நல்ல விதமான தீர்ப்பு வழங்க வேண்டும். நல்ல ஆட்சி செய்ய வேண்டும். சிறந்த ஆட்சி செய்து வருகிறான். நீதி தவறாத ஆட்சி. ஒரு மனுஷனாக இருந்தால் நீதி தவறக்கூடாது. ஒரு அரசனாக இருந்தால் நீதி தவறக்கூடாது. ஒரு ஊராட்சி மன்ற தலைவர்னா நீதி சரியா சொல்லணும். கோவிந்தசாமி கந்தசாமின்னு 2 பேர். இந்த கதை கொஞ்சம் நல்லா கேளுமா. கோவிந்தசாமி கந்தசாமின்னு 2 பேர். இந்த கோவிந்தசாமி கந்தசாமிக்கு 1 ஏக்கர் நிலம், ஒரு பம்ப் செட்டு, ஒரு கிணறு வித்துட்டான். இப்போ கந்தசாமி அதை வாங்கிக்கிறான். 1 ஏக்கர் நிலம், ஒரு பம்ப் செட்டு, ஒரு கிணறு வாங்கிக்கிறான். வாங்கின கந்தசாமி நிலத்தை உழுதான். உழுத பிறகு
அந்த பம்ப் செட்டில் இருக்கிற மோட்டர் சுவிட்சை போய் ஆன் பண்ணுறதுக்கு போனான். அந்த நேரத்தில் கோவிந்தசாமி வந்து தடுத்தான். யோ கந்தசாமி, நான் 1 ஏக்கர் நிலத்தை விற்றேன், ஒரு பம்ப் செட்டு விற்றேன், ஒரு கிணறு விற்றேன். ஆனால் கிணத்துல இருக்கிற தண்ணியை நான் விற்கலை. அந்த தண்ணி எனக்கு சொந்தம். தண்ணி நீ மோட்டர் சுவிட்சு போடாதேன்னா. கிணத்துல இருக்கிற தண்ணியை நான் விற்கலை, அந்த தண்ணி எனக்கு சொந்தம்னா. ஆடா பாவி, என்ன கொடுமை பாருங்க. 1 ஏக்கரு நிலத்தை விற்றான், ஒரு பம்ப் செட்டு விற்றான், ஒரு கிணறு விற்றான். கிணறு விற்றவன் தண்ணீரை விற்கலையா. கிணத்துல இருக்கிற தண்ணி எனக்கு சொந்தம் தான், மோட்டர் சுவிட்சு போடாதறான்னா. சரின்னு அந்த ஊர் தலைவரிடத்தில் போய் பஞ்சாயத்து பண்ணுறாங்க. அந்த பஞ்சாயத்து பண்ணுகிற பொழுது, எப்பா கோவிந்தசாமி சொல்லுங்க ஐயா, கந்தசாமிக்கு 1 ஏக்கர் நிலம் வித்தியா? ஆமாம். ஒரு பம்ப் செட்டு வித்தியா? ஆமாம். ஒரு கிணறு வித்தியா? ஆமாம் சாமி வித்தேன். ஆனால் கிணறு மட்டும்தான் வித்தேன், கிணத்துல இருக்கிற தண்ணி எந்தன்னா. ஆடா பாவி, எப்போ நீ கந்தசாமிக்கு வித்தியோ அப்போவே எல்லாம் அவனுக்கு சொந்தமாயிடுச்சு. கிணறு மட்டும்தான் வித்தா, கிணத்துல இருக்கிற தண்ணி எந்துன்னு சொல்றியே. சரி, நாளைக்கு தீர்ப்பு சொல்கிறேன், போய் வாங்கடான்ட்டார். அன்றிரவு அந்த ஊராட்சி மன்ற தலைவர் வீட்டுக்கு போனார். சாப்பிடவே தோணலை. எப்படிரா தீர்ப்பு கொடுக்குறதுக்கு? கிணறு மட்டும்தான் வித்த, கிணத்துல இருக்கிற தண்ணி எந்துன்னு சொல்கிறானே, எப்படி தீர்ப்பு சொல்கிறதுன்னு இரவெல்லாம் அவருக்கு உறக்கமே வரல. மறுநாள் காலையில் ஊர்க்கூட்டம் போடுறாங்க. தீர்ப்பு வழங்குறதுக்கு பெரிய ஆலமரத்தடி எல்லா மக்களும் வந்து சூழ்ந்து உக்காந்துக்கிட்டாங்க. இப்போ கந்தசாமிக்கும் கோவிந்தசாமிக்கும் தீர்ப்பு சொல்லணும். கோவிந்தசாமி கிணறு மட்டும்தான் வித்த, கிணத்துல இருக்கிற தண்ணி எந்துன்றான். கந்தசாமி எப்போ கிணறு வித்தியோ கிணத்துல இருக்கிற தண்ணி எனக்கு தாண்டா சொந்தம்னு அவன் சொல்கிறான். இப்போ 2 பேருக்கும் தீர்ப்பு சொல்லணும், சண்டை போட்டுக்கினே வரானுங்க. சரி, இப்போ ஊராட்சி மன்ற தலைவர் தீர்ப்பு சொல்லணும். நாட்டாமவர் தான். எப்பா கோவிந்தசாமி, கந்தசாமிக்கு 1 ஏக்கர் நிலம் வித்தியா? ஆமாம். ஒரு பம்ப் செட்டு வித்தியா? ஆமாம். ஒரு கிணறு வித்தியா? ஆமாம். சாமி கிணறு மட்டும்தான் வித்த, கிணத்துல இருக்கிற தண்ணி எந்தன்னா அவன். பாவி, சரிப்பா, இப்போ கிணறு வித்து இல்லையா? கிணறு வித்துட்டா இது யாருக்கு சொந்தம்? கிணறு கந்தசாமிக்கு சொந்தம். ஒத்துக்கிறியா? ஆமாம். 1 ஏக்கர் நிலம் வித்தியா, அது யாருக்கு சொந்தம்? கந்தசாமிக்கு சொந்தம். ஒரு பம்ப் செட்டு வித்தியா, அது யாருக்கு சொந்தம்? கந்தசாமிக்கு சொந்தம். கிணத்துல இருக்கிற தண்ணி யாருது? எந்த சாமின்னா கோவிந்தசாமி. அப்போ அவங்க கிணத்துல ஏண்டா உன் தண்ணி வச்சுங்கிற, அந்த தண்ணி எடுறான்னாரு. கந்தசாமி கிணத்துல உன் தண்ணியா வச்சுக்கிற, போய் தண்ணி எடு அப்படின்னு மோட்டர் சுவிட்ச் போட போனான். டேய், அவன் மோட்டர் சுவிட்சில் கை வைக்காத, கையை வெட்டிடு போட. இவன் என்ன பண்ணா, மாட்டு வண்டி எடுத்து மாடு கட்டின்னு சால் தண்ணி இறச்சி விட்டுலாம் அப்படின்னு மாட்டை போய் இட்டு வரதுக்கு போகிறான். டேய், உன் மாடு அவன் நிலத்துல கால் வைக்கக்கூடாது போட அப்படின்னு தீர்ப்பு சொன்னாராம். இப்படி சரியான தீர்ப்பு சொல்லக்கூடியவனாக ஒரு அரசன் இருக்க வேண்டுமா? பர்வதராஜன் இமயமலை சாரலிலே இவர் நல்ல தீர்ப்பு வழங்கக்கூடிய, மக்களுக்கு எந்த விதமான குறையில்லாத ஆட்சி செய்து வருகிறார். ஆனால் இவருக்கு குழந்தை பேரு இல்லை. அந்தோ பெற்ற தாய்தனை மகன் மறந்தாலோ, பிள்ளையை பெரு தாய் மறந்தாலோ, உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலோ, பெற்ற தாய்தனை மக மறந்தாலோ, பிள்ளை பெரு தாய் மறந்தாலோ, உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலோ,
கண்கள் நின்று இமைப்பது மறந்தானோ நற்றவத்தவருள் இருந்து ஒங்கோ நமச்சிவாயத்தை நான் மறவே தெய்வமே சிவமே என்று இந்த இமயமலையிலே இமயமலை அரசன் அந்த பர்வதராஜன் கடுமையான தவம் புரிந்து வருகிறான். குழந்தை பேர் இல்லாத கவலையினாலே இறைவனான எம்பெருமானை நோக்கி கடுமையான தவம் செய்கின்றான். அங்கு கைலாய மலையிலே இருந்து கற்பூரம் கரைவது போலே அம்பாள் கரைந்து கொண்டு வருகிறாள். இங்கு பர்வதராஜன் கடுமையான தவம் புரிந்து வருகின்றார். எங்க இமயமலையிலே கைலாயத்திலே என்ன காரணம்? குழந்தை இல்லாத இறைவா, நான் நல்லோர் மனதை நடுங்க செய்வேனோ, நல்லோர் மனதை நடுங்க செய்வேனோ, வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ, தானம் கொடுப்போரை தடுத்து நிறுத்தினேனோ, கலந்த சிறை வீரரை கலங்கம் செய்வேனோ, மனம் ஒத்த நட்புக்கு வஞ்சகம் செய்வேனோ, குடிவரி உயர்த்தி கொலை கொண்டேனோ, ஏழைகள் வயிறறிய செய்வேனோ, தரும் பாராது தண்டம் செய்வேனோ, அந்தோ மன்னோரம் பேசி வாய் வடித்தேனோ, உயிர் கொலை செய்வோர்க்கு உபகாரம் செய்தேனோ, களவு செய்வோர்க்கு உணவு சொன்னேனோ, பொருளை இச்சித்து பொய் சொன்னேனோ, ஆசை காட்டி மோசம் செய்தேனோ, வரவு போக்கொழிய வழி அடைத்தேனோ, வேலையிட்டு கூலி குறைத்தேனோ, பசித்தோர் முகத்தை பாராதிருந்தேனோ, இறப்போர்க்கு பிச்சை இல்லை என்றேனோ, நட்டாற்றில் கையை நழுவவிட்டேனோ, கோல் சொல்லி குடும்பம் குலைத்தேனோ, கற்பிழந்தவளை கலந்திருந்தேனோ, காவல் கொண்டிருந்த கண்ணியை அடித்தேனோ, கணவன் வழி நிற்போரை கற்பழித்தேனோ, குருவை வணங்காமல் குசி நின்றேனோ, குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனோ, கற்றவர் தம்மை காட்டி கொடுத்தேனோ, பெரியோர் பாட்டு பிழை சொன்னேனோ, என்ன பாவம் செய்தேனோ, இறைவா உன் சுவை உண்டு உடன் வளர்த்தேனோ, பொருளை
வெயிலுக்கு ஒரு விருட்சத்தை அடித்தேனோ, பசித்தோர் முகத்தை பாராதிருந்தேனோ, அதோ என்ன பாவம் செய்தேனோ. என்று அந்த இறைவனான எம்பெருமானை இந்த பர்வதராஜன் கடுமையான தவம் இருந்து வேண்டி அழுது துதிக்கின்றான். இந்த தவத்தை புரிகின்றான் கைலாய மலையிலே. அந்த ஆதிபராசக்தி ஜெகன்மாதா 1008 இதழ் தாமரை ஒன்றில் பூத்திருந்த அந்த தடாகத்திலே பூத்திருந்த தாமரை மலர் மீது அந்த பராசக்தி கண்ணை கவரும் கட்டளையுடைய குழந்தையாக மரகத மேனியுடன் கமலத்தில் திரு அவதாரம் செய்தார்கள். அரகணம் பார்வதி வதைய பைத்ததோர் குழவின் படிவது துற்றனல் எத்திரு துயிரையும் இன்ற தொன்மையால் என இதழ் நெகிழ்ந்து பாடுகின்றார் கட்சியப்ப சிவாச்சாரியார். எம்பெருமாட்டி மரகத மேனியுடன் திருவவதாரம் அற்புதமான முறையிலே செய்ய அங்கு அற்புதமாக பெண்ணின் வயிற்றிலே பிறக்கவில்லை அம்பா. கர்ப்பத்திலே யாரும் இந்த நெருப்பை சுமக்க முடியுமா? யாராலையும் கர்ப்பத்திலே சுமக்க முடியாதாம். தெய்வம் நெருப்பாய் இருக்கிற இந்த அம்பாள் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியை யாரும் வயிற்றிலே சுமக்க முடியாது, கர்ப்பத்திலே சுமக்க முடியாது நெருப்பை. அதனால் அம்பாள் இறங்கி வருகிறாள், திரு அவதாரம் செய்கிறாள். பெண்ணின் வயிற்றிலே பிறக்கவில்லை. உலக மக்களை கருவில் சுமக்கும் அன்னையை யாராலும் கருவிலே சுமக்க முடியாதாம். அந்த தெய்வம் அந்த குழந்தையாக அற்புதமாக வந்து திருவவதாரம் செய்கிறாள். இறங்குதல் என்று பொருள். இந்த உலகத்திலே 2 பேர் சிறப்பான அவதாரம் செய்தார்கள். ஒருவர் ராமகிருஷ்ண பரமாத்மா, இன்னொருவர் ராமலிங்க பரமாத்மா. ஒருவர் வடநாடு சென்றார், ஒருவர் தென்னாடு வந்தார். அவர்தான் ராமலிங்க பரமாத்மா. அந்த அருள் பிரகாச வள்ளலார். வள்ளல் வழி நாம் நடக்க வேண்டும். வள்ளல் பெருமான் ஊந்தின்று ஊனாவி வளர்ப்பதேன்னு சொல்றார். அப்படிப்பட்ட வள்ளல் பெருமான் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை உலகத்திலே நிகழ்த்தினார். சன்மார்க்க சங்கங்களை உலகெங்கிலும் பரப்பினார். சத்திய தர்மசாலை அமைத்தார். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கடைபிடிக்கும்படியாக செய்தார். இறைவனை கண்ணாடியிலே முருகப்பெருமானை கண்டவர் அருட்பிரகாச வள்ளலார். அவதாரம் பண்ணாராம். அதனால் தெய்வங்கள் அவதாரம் பண்ணி இறங்கி வருகிறார்கள். கர்ப்பத்திலே யாரும் இந்த தெய்வத்தை சுமக்க முடியாது. அப்படிப்பட்ட ராமலிங்க பரமாத்மா அருட்பிரகாச வள்ளலாராக அருட்பெரும் ஜோதியாக வடலூர் வாழ் பெருமான் சீரும் சிறப்புமோடு அந்த ஜோதி வடிவிலே நமக்கெல்லாம் காட்சி தருகிறார். இறைவனை கண்ணாடியிலே கண்டவர் முருகப்பெருமான் வள்ளல் ராஜன். அந்த வள்ளல் பெருமானை உடன்போடு நாம் வழிபாடு செய்கிறோம். வெள்ளை உள்ளம் கொண்டவர், ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை உலகெங்கும் பரப்பியவர், புலால் உணவு அறவே வெறுத்தவர், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், பசி பிணி போக்கியவர். பசி என்று வருவோருக்கு ஒரு பிடி உணவு கொடுக்கணும். இந்த பசி என்றால் ஒரு பிடி சாப்பாடு. எப்பவுமே தாய்மார்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எப்பவுமே மீதம் இருக்கிற மாதிரி உணவு செய்யணும். கொஞ்சம் சாதம் நிறுத்தணும். அதுக்காக மீந்து போற மாதிரி மீந்ததை கொண்டு போய் எங்க போவோம்? குப்பை தொட்டியில் போடுவோம்.
மீந்ததை போடக்கூடாது. அதிகமான சாப்பாடை கொஞ்சம் செய்து அடுத்தவர்களுக்கு கொடுக்கணும். ஒரு பிடி சாதமாவது கொஞ்சம் நம்ம வீட்டில் அதிகமாக செய்யணும். அடை மீந்து போச்சு எதுவுமே போடுற வேலை ஆகும். மீந்ததை போடுவது வேறு, மீறுவது மாதிரி செய்து அதை கொண்டு போய் கொடுப்பது வேறு. தர்மத்திற்கும் பல வித்தியாசங்கள் இருக்கிறது. வீணாய் போகிறதே, பாழாய் போகிறதே, இது மீந்து போனதே என்று குப்பை தொட்டியிலே போடுவதை கொண்டு போய் அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஒரு பிடி சாதமாவது நாம் அதிகமாக செய்து கொடுக்கிற எண்ணத்தோடு போய் கொண்டு போய் கொடுக்கணும். அதுதான் தர்மத்திற்கு வழிவகுக்கும். அப்படி அருள் பிரகாச வள்ளலார் 1000 அன்னச்சத்திரங்களை கட்டினார், சமுதாய கூடங்களை அமைத்தார், சன்மார்க்க நெறியை பின்பற்றும்படியாக ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை இந்த உலகத்திற்கு பரப்பினவர் அருள் பிரகாச வள்ளலார். அப்படி இறங்கி வருதல்னு பேர். அவதாரம் பண்ணாங்க அவங்களாம். அவர்கள் எல்லாம் அவதாரம் பண்ணணும்னு சொன்னால் இந்த உலகத்திலே ஜீவகாருண்யம் என்கின்ற எண்ணமே இருக்காதா? இறையாண்மை, இந்த இரக்க குணம் என்கின்ற அந்த குணம் என்பது இல்லாமல் போய்விடும். ஒரு மனிதனாக இருந்தால் இரக்க குணம் இருக்க வேண்டுமா, பண்பு இருக்க வேண்டும், பாசம் இருக்க வேண்டும், அன்பு இருக்க வேண்டுமா, குணம் நல்ல அன்பான குணம் இருக்க வேண்டுமா, வந்தவர்களை உபசரிக்கின்ற எண்ணம் இருக்க வேண்டும், பசி பிணி போக்க வேண்டும், பசியோடு வருபவர்களுக்கு ஒரு பிடி சாதம் கொடுக்கணும். இப்படி மற்றவர்கள் துயரை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும். அம்பாள் இந்த பூ உலகத்திலே ஜெகன்மாதா, அகிலாண்டு கோடி பிரம்மாண்ட நாயகி அன்னை திரௌபதாதேவி எப்படி ஜெகன்மாதா அக்னியிலே தோன்றி அவதாரம் செய்து பாரத போர் முடிப்பதற்கு பெரும் துணையாயிருந்தாலோ, இந்த அற்புதமான தாட்சாயணி கற்பூரம் கரைவது போலே கரைந்து அந்த அம்பாள் அகில உலக ஜெகன்மாதா பர்வதராஜன் சங்கல்பம் செய்து தடாகத்தில் இறங்கி நீராடுகிற பொழுது 1000 இதழ் கொண்ட தாமரையிலே வந்து திருவவதாரம் செய்கிறார்கள். அரகணம் பார்வதி 1000 இதழ் கொண்ட தாமரையிலே பெண் குழந்தையாக அகில உலக ஜெகன்மாதா எம்பெருமாட்டி மரகத மேனியாக திருவதாரம் செய்கிறார்கள். அப்படி செய்கிற பொழுது குவா 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 என்று அழுகுரல் கேட்கிறது. பர்வதராஜன் பார்க்கின்றான். இந்த தடாகத்திலே 1000 இதழ் கொண்ட தாமரையிலே ஒரு பெண்ணின் அழுகுரல், ஒரு குழந்தையினுடைய அழுகுரல் கேட்கிறதே என்று நீந்தி சென்றான். அந்த தாமரை மலரை பார்க்கின்றான். காலை நேரம் இதழ்கள் விரித்து சூரிய கதிர்பட்டு 1000 கோடி பிரகாசமாக அகில உலக ஜெகன்மாதா அந்த தாட்சாயணி தேவி பெண் குழந்தையாக வந்து திருவவதாரம் செய்ததை பார்க்கின்றான். குழந்தை அழுகின்றது. அக்குழந்தையை எடுத்தான், அள்ளினான், துள்ளினான், ஆடினான், பாடினான், குதித்தான், மெய்சிலிர்த்தான், பேரானந்தம் அடைந்தான். இறைவா, நீ கொடுத்த அருள் பிரசாதம் அல்லவா இந்த குழந்தை என்று அந்த குழந்தையை எடுத்து உச்சி முகுந்து கொண்டு வந்து தன்னுடைய மனைவியான மேனையிடத்திலே கொடுக்கின்றான். பர்வதராஜனுடைய மனைவி பெயர் மேனை. மேனை பார்க்கின்றாள். இந்த அழகுடைய பெண் குழந்தையை பார்க்கின்றாள். மகிழ்ச்சி அடைந்தாள். பரிபுரம் தண்டை சக்குவளை ரத்தின சுட்டி மாதனி பொற்றோடு அங்கதம் முதலான பொன்னாலான ஆபரணங்களை அணிவித்தால் பொன்னால் செய்யப்பட்ட தொட்டிலே தாளாட்டுகின்றாள். அம்மா, இப்படி தாளாட்டு பாடுறாங்களாம். அந்த காலத்தெல்லாம் தாளாட்டு சிறப்புடனே தாளாட்டு பாடுகின்றாள். பாலூட்டி சோறுட்டி சீராட்டி பாராட்டி அந்த குழந்தைக்கு தாளாட்டி ஆரிரோ ஆரிராரோ செல்ல கிளியே மெல்ல பேசு, தென்றல் காத்தே மெல்ல வீசு,
வெள்ளை மல சிறு பிள்ளை வருவார் தத்தம் நடைவழி சித்தம் குளிர வைக்க முத்தம் தருவான் செல்ல கிளியே மெல்ல பேசு தென்றல் காத்தே மெல்ல வீசு ஆரிரரோ ஆரிராரோ ஆரிரரோ ஆரிராரோ தூங்கும் மன்னவள் தூங்கட்டுமே தொடரும் கனவுகள் தொடரட்டுமே தூங்கும் மன்னவன் தூங்கட்டுமே தொடரும் கனவுகள் தொடரட்டுமே செல்ல கிளியே மெல்ல பேசு தென்றல் காத்தே மெல்ல வீசு ஆரிரரோ ஆரிராரோ ஆரிரரோ ஆரிராரோ இந்த காலத்துல தொட்டில போட்டு தாளாட்டு சின்னஞ்சிறு குழந்தையா இருக்கிற பொழுது அந்த காலத்திலே அற்புதமா பாடல்கள்லாம் பாடி தாளாட்டு பாடுவாங்க. சின்ன அரும்பு மலரும் சிரிப்பை சிந்தி வளரும் கண்ணு களிப்புண்டால் வரும் களிப்புண்டால் வரும் சின்ன அரும்பு மலரும் சிரிப்பை சிந்தி வளரும் கண்களல்ல காட்சிகள் களிப்புனால் வரும் நான் களிப்புனால் வரும் மண்ணில் தோன்றும் நிலவே என் வயிற்றில் உதித்த கனியே மண்ணில் தோன்றும் நிலவே என் வயிற்றில் உதித்த கனியே வாழ்வு நாள் செழித்தே மனமகிழ்நாள் வரும் சின்ன அரும்பு மலரும் உனது மாமன் வருவான் அனைத்து இன்பம் தருவான் உனது மாமன் வருவான் அனைத்து இன்பம் தருவான் அந்த உரிமையெல்லாம் தருவான் அந்த அரிய நாள் வரும் சின்ன அரும்பு மலரும் நீ எங்கிருந்தால் போதும் என் இதயம் உன்னை வாழ்த்தோம் தாய் அன்பு உன்னை காக்கும் அந்த அரிய நாள் வரும் அன்பதேனடா அமைதி காணடா அமைதி காணடா இப்படிலாம் அந்த காலத்துல தாலாட்டு பாடி தூங்க வச்சாங்க. இந்த அம்மையாருக்கு மரகத வேணி 1000 இதழ் உள்ள தாமரையிலே மலரிலே வந்ததினாலே பர்வதராஜனுடைய குலத்திலே வந்து திருவதாரம் செய்தனாலே இந்த பெண் குழந்தைக்கு பார்வதி 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 என்று பெயர் சூட்டினார்கள். அரங்கம பார்வதி வதைய பாலூட்டி சோறுட்டி சீராட்டி தாலாட்டு பாடுறாங்க. மண்ணுயிர் புவன மேனை மற்றுள்ள பொருட்களுக்கெல்லாம் அன்னையா உதவி நானும் அவற்றினை வளர்த்து நிற்பால் தன்னை வளர்ப்பாருண்டோ வளர்ந்தது சழிக்கே அந்த கன்னிதன் அருளின் நீரமை காட்டினல் போலுமன்றோ ஜெகன்மாதா அகிலண்ட கோடி பிரம்மண்ட நாயகி அந்த அகில உலக பார்வதி குழந்தையாக வளர்ந்து வருகிறாள், விளையாடுகின்றாள். ஜெகன்மாதா எப்படி விளையாடுகின்றாளா? 3 ரத்தினங்களை அடுப்பாக்கி அந்த முத்து சிப்பியை பாத்திரமாக செய்து முத்துக்களை அரிசியாக வைத்து நவரத்தினங்களை வைடூரியங்களை காய்கறிகளையாக சமைத்து
அவர்களுக்கு உணவு வைத்து அற்புதமாக விளையாடுகின்றார் அம்பாள். அற்புதமா விளையாடுகின்றாளாம் பார்வதி தேவி. நல்ல முறையிலே வளர்ந்து வருகிறாள். அந்த பார்வதிக்கு வயது 5 வயதாகிறது. 5 வயதான இந்த பெண் பாடம் படிக்க வேண்டும். கல்வியை சிறப்பான முறையிலே கற்று வருகிறார்கள். சிறப்பான முறையிலே காலை நேரத்திலே எழுந்து, அதிகாலையிலே எழுந்து, வைகரையிலே துயிலெழுந்து இறைவன்பால் சிந்தனையோடு தினமும் இந்த அம்மா பார்வதி அற்புதமாக வளர்ந்து சிறந்த முறையிலே வேதங்களை பயிர்கிறார்கள். இறை வழிபாடு செய்கிறார்கள். இறைவனை நோக்கி என்னாலும் வழிபாடு செய்கிறாள் இந்த அம்மையார் சிறப்பான முறையிலே. அற்புதமாக மாசில் வீணையோ மாலை மதியமோ, மாசில் வீணையோ மாலை மதியமோ, வீசும் தென்றலோ வீங்கில வேணிலோ, மூசு வண்டுரை பொய்களும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே, மாசில் வீணையோ மாலை மதியமோ, வீசோ தென்றலோ வீங்கில வேலோ, மூசு வண்டுரை பொய்கையோ போன்றது ஈசன் எந்தை இணையடி நிழலே. இந்த அம்மையார் அற்புதமாக வளர்ந்து வருகிறார். பர்வதராஜன் மகளாக பார்வதி என்ற பெயரோடு மேனையால் வளர்க்கப்பட்டு அறிவுடைய பெண்ணாக, அழகுடைய பெண்ணாக, ஆற்றலுடைய பெண்ணாக, பொறுமையுடைய பெண்ணாக, சாந்த குணமுடையவளாக, கற்பு நிறைந்தவளாக பார்வதி என்ற திருநாமத்தோடு அந்த பர்வதராஜ குலத்திலே அந்த இறைவனான எம்பெருமானை நினைத்தவளாக, வழிபாடு செய்கிறவளாக விளங்குகின்றாள் பார்வதி. அரகணம் பார்வதி வகையே. அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். அப்பா 6 உயிர்களுக்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். அப்பா எனக்கு தவச்சாலை அமைத்துக் கொடுங்கள். அப்பா எப்பாரோ எப்பதமோ எங்கனு நான் சென்று எனது அறுப்புகள் என் விடுதல் வேண்டும். அப்பா எனக்கு தவச்சாலை அமைத்துக் கொடுங்கள் தந்தையே. அப்பா செப்பாத நிலை மேல் சுத்த சிவமாகும் திகழ்ந்தோங்க அஞ்சோதி செலுத்தியல் வேண்டும். அப்பா எனக்கு தவச்சாலை அமைத்துக் கொடுங்கள். அப்பா தப்பேதும் நான் செய்ய நீ பொறுத்த வேண்டும். தலைவா என்னை பிரியாத நிலைமையோ வேண்டுவனே. அப்பா அப்பா நான் வேண்டுதலை கேட்டு நீ எனக்கு தவச்சாலை அமைத்து கொடுக்க வேண்டும் என்று இந்த அம்மையார் தன் தந்தையான பர்வதராஜனிடத்திலே கேட்கின்றார். தன் தந்தையான மகனான பார்வதியை கேட்டு அப்பா இன்னும் சொல்ல மனம் கல்லோ இரும்போ பெரும் பாறையோ நிறுசை மந்தமோ கேளாத அந்தமோ இது உனக்காகுதானோ என்னென்ன மோகமோ யார் மீது கோபமோ ஆனால் உன்னை விடணும். உன்னை விட்டு எதெந்த சென்றால் வேளாது வேணும். உன்னை எடுத்து கெடணும்.
கொண்ட காரணத்தினாலே பர்வதராஜன் தந்தையாக விளங்கக்கூடியவர் பார்க்கிறார். மகளாகப்பட்டவள் இறைவனை சேர்வதற்கான நேரம் வந்துவிட்டது. சிவனுக்குரியவள் பார்வதி என்பதை புரிந்து கொண்ட இந்த பர்வதராஜன் தந்தைக்கு தவச்சாலை, இந்த தன் மகளான பார்வதிக்கு தவச்சாலை அமைத்துக் கொடுப்பதற்காக தந்தையாகப்பட்ட பர்வதராஜன் சம்மதம் தெரிவித்தார். ஒரு பெரிய செல்வந்தன், அந்த பெரிய செல்வந்தனுக்கு ஜனக மகாராஜா ஏற்கலப்பையை கொண்டு போய் நிலத்தை உழுறாரு. அப்படி உழுகிற பொழுது தொழுகிற தெய்வம் கிடைக்கிறதா. ஏற்கலப்பினுடைய கூரான பகுதிக்கு சிதை உறுதல் சீனு பேரு. அவர் ஏற்கலப்பையை கொண்டு ஏர் உழுகிறார். திடீரென்று ஏற்கலப்பை தட்டுப்பட்டு நின்று விடுகிறது. என்னவென்று மண்ணை நோண்டி பார்த்தால் ஒரு பெட்டி தெரிகிறது. அந்த பெட்டியை திறந்து பார்த்தால் பெண் குழந்தை. பெண் குழந்தைக்கு தையின் பேரா. ஏற்கலப்பின் கூர்மையான பகுதிக்கு சீனு பேரு. சீ போய் தை மீது பட்டதினாலே சீதைன்னு பேர் வச்சார். உழுகின்ற பொழுது தொழுகின்ற தெய்வம் கிடைத்தது. தசரத மகாராஜா கலைக்கோட்டு முனிவரை வரவழைத்து புத்திரகாமேசியை யாகம் செய்து யாக நெருப்பிலே இருந்து பெருமான் ராமச்சந்திரமூர்த்தி திருவதாரம் செய்தார். இப்போ சமுத்திரத்தில இருந்து பார்க்கடல இருந்து பிரிந்தவர்கள் 2 பேரும் சந்திக்கிறாங்க. கன்னி மாடத்தில் பிரிந்தவர் கூடினால் பேச வேண்டுமோ, அதுபோல சிவபெருமானை நினைத்து வழிபாடு செய்து தட்சன் மகளாக இருந்த தாட்சாயணி பார்வதியா வந்துகிறாங்க. இறைவனான சிவபெருமான் நினைவு வந்ததுனால தவம் செய்ய வேண்டும், இறைவனை போய் நாம் சென்று சேர வேண்டும் என்பதற்காக இந்த அம்மா தவம் பண்ணுகிறார்கள். அப்பா, எனக்கு தவச்சாலை அமைத்துக் கொடுங்கள் என்று கேட்கிறார். அதன்படியே இங்கு பர்வதராஜன் ஒரு தவச்சாலையை ஏற்படுத்தி கொடுக்க அற்புதமாய் அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி வடக்கு சிறந்த முறையிலே திசையை நோக்கி அமர்ந்தவளாக அம்மாள் இங்கு தவம் செய்ய அமர்ந்தாள். அற்புதமாய் நடராஜா திருமுல்லை மாசிலா மணிசா
கைலாய நாதா கைலாசநாதா மயிலை கபாலி ஈஸ்வரனே மதுரையில் ஆடிய ஆட்டம் என்ன கால் மாறி ஆடிய நடராஜா 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 ஆ இப்படி அரகர சிவ சிவ என்று இந்த மனம் அமைதி அடைவதற்காக சாந்தி அடைவதற்காக இறைவன் அற்புதமாக ஞானத்தை உபதேசம் செய்து கொண்டிருக்கின்றார் சனகாதி முனிவர்களுக்கு. சரியை கிரியை யோகம் மலங்களை கூறி இப்படி அருமையான முறையிலே ஞானத்தை போதித்துக் கொண்டிருக்கின்றார். அதை வாக்கினால் இதை யோசிக்க முடியாது. சும்மா இருப்பதே சுகம். இப்படி தம் திரு மார்பில் திருவிரலால் அமைந்த சின்முத்திரை காட்டி இந்த தட்சிணாமூர்த்தியாக இந்த அருமையான 4 விரல்கள் நான் என்ற ஆணவத்தை நீக்கி இந்த கட்ட விரல் மீது ஆள்காட்டி விரலை வைத்து அந்த அருமையான முறையிலே சில்லறைகளோடு சேராமல் இந்த 5 விரல்கள் இருக்கிறது. கட்ட விரல் மட்டும் பாருங்க 4 விரலை தாண்டி தனித்து இருக்குது பாருங்க. சில்லறைகளோடு சேர்ந்தில்லாமல் தனித்து இருக்கக்கூடிய கட்ட விரல் தான் தெய்வம். இந்த தெய்வத்தோடு நாம் யாராவது காட்டுகின்றோம். இறைவன் கோயில் எங்கே இருக்கிறது? ஆள்காட்டி விரலினாலே காட்டுகிறோம். அதோ இருக்கிறது பார் சிவன் கோயில், இதோ இருக்கிறது பார் பெருமாள் கோயில், அதோ இருக்கிறது பார் சுயம்பு கங்கை பொன்னியம்மன் கோயில் என்று ஆள்காட்டி விரலினாலே காட்டுவதனால இந்த ஆள்காட்டி விரலை தெய்வமாய் பக்தா பக்தா நீ இறைவனை போய் சென்று சேர வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆள்காட்டி விரலானப்பட்ட பக்தனே நீ கட்டவரல் என்ற தெய்வத்தோடு போய் சேர வேண்டும் என்கின்ற சின்முத்திரை மும்மலங்களை நீக்கி ஆன்மா பசுவாக பதியுடனே ஒன்று பட வேண்டும். இதை சுட்டி காட்டுகின்றார் சின்முத்திரை வைத்து. இப்படி மோன நிலையிலே யார் ஒருவர் இருக்கின்றார்களோ இறைவன் பால் சென்று அவனம் அமைதி அடையும். அதனால என்ன பண்றான் இந்த தட்ச பிரதாபதி என்ன பண்றான், இந்த தாட்சாயினியை சிவபெருமானுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா மருமக பிள்ளைய நம்ம மாத்திட்டோம்னா நம்மளை எல்லாரும் வணங்குவாங்க. ஒரு இராணுவ வீரனுக்கு பொண்ணு கொடுத்துட்டா நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, அசைக்க முடியாது. ஒரு போலீஸ்காரனுக்கு பொண்ணு கொடுத்துட்டு நம்ம மருமக பிள்ளையா மாற்றிக்கினா நமக்கு எந்த கஷ்டமும் கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுபோல இந்த தட்சன் என்ன மனசில் நினைக்கிறானா, சிவபெருமானே எல்லாம் வணங்குறாங்க, சிவனுக்கே நம்ம பொண்ணு கொடுத்துட்டா நம்மளை எல்லாரும் வணங்குவாங்க பாரு, கை கூப்பி வணங்குவார்கள் என்ற மனசிலே எண்ணம் கொண்டவன் இந்த தட்சனாக விளங்கக்கூடியவன். சரி சிவபெருமானுக்கு பொண்ணு தரேன்னு சொல்லி கல்யாணத்திற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்கிறான்பா. திருமண ஏற்பாடு செய்கிற பொழுது பாணிகரகனும் செய்து வைப்பாங்க. என்னன்னா கன்னிகாதான திருமணம். மணமகளாக இருக்கிற இந்த தாட்சாயினிய கரம் பிடித்து இந்த மாப்பிள்ளை குலத்தோடு இருக்கிற சிவபெருமான் கரம் மீது கரம் வைத்து அங்கு கன்னிகாதான திருமணம் செய்து வைப்பாங்க. இப்போ என்ன நடக்குது, மனசுக்குள்ள தட்சனுக்கு ஒரு ஆணவம் வந்துடுச்சான். ஒரு மனுஷனுக்கு ஆணவம் வரக்கூடாது. இப்போ என்ன நடக்கிறதா, மணக்கோலத்தோடு சிவபெருமானை அழைச்சிட்டு வராங்க. மணக்கோலத்தோடு தாட்சாயினியை அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ மனசில் நினைக்கிறானா, இப்போ தட்சன் என்ன மனசில் நினைக்கிறான்,
தன் கரத்தை பெண் கரத்தை பிடித்து அந்த சிவபெருமான் கரத்தோடு கரம் வைத்து நம் கரத்திற்குள்ளே 2 கரத்திற்குள்ளே இந்த சிவபெருமான் அடக்கம் நமக்கு அடக்கமாக போகிறான் என்ற ஆணவம் வந்துச்சா இந்த தட்சனுக்கு. இந்த மனசுல தெரிஞ்சு போச்சா சிவபெருமானுக்கு, அடே தட்சா, என்னையே உன் உள்ளங்கையிலே அடக்க நினைக்கிறாயா, உன் ஆணவத்திற்கு நான் வழிகாட்டுகிறேன் என்று அடக்குகிறேன் என்று சிவபெருமான் மறைஞ்சு போட்டார். கல்யாண கோலத்தோடு மகள் நிற்கிறா. இப்போ மாப்பிள்ளையை காணோம், இவர் எஸ்கேப் ஆயிட்டார். எஸ்கேப் ஆனதுனால இந்த தட்சனுடைய எண்ணமானது குன்றிவிட்டது. அந்த நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் இந்த தாட்சாயினியை போய் திருமணம் செய்துன்னு அந்த பெருமான் சிவபெருமான் கைலாயத்துக்கு போயிட்டார். இப்போ தட்சனுக்கு கோபம் வந்துடுச்சு. தட்சனுக்கு கோபம் வந்துடுச்சு. அடே அடே சிவபெருமானே, இப்படி செய்து விட்டாயே, என் மகளை நீ கடத்தி கொண்டு போய் திருமணம் செய்தாயவா, நான் இப்பொழுதே போய் தவம் செய்கிறேன் என்று தவம் பண்ணாராம். தவம் பண்ண பிறகு தட்சனுக்கு 50 பெண் குழந்தை பிறந்துச்சுமா. நம்ம ஒரு பெண் குழந்தை பிறந்தாலே நாட்டில் என்ன நினைக்கிறோம், அடடா சலிப்பு உண்டாயிடுது. நீங்கள் நல்லா யோசித்து பாருங்க, உலகத்தில் குழந்தைகள் குழந்தைகளாக பிறக்கிறது. உலகத்தில் குழந்தைகள் குழந்தைகளாக பிறக்கிறது. ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான் ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள்னு பிறகுதாம்மா. இது என்னையா குழந்தைகள் கூட வேறுபாடு? குழந்தைகள் குழந்தைகளாக பிறக்க வேண்டும். ஆண் குழந்தை பிறந்தால் லட்டு கொடுக்குறான். ஆண் குழந்தை பிறந்துச்சுன்னா எல்லாருக்கும் லட்டு கொடுக்குறான். பெண் குழந்தை பிறந்தா மனசுல சலிப்பு உண்டாயிடுச்சு. 2 குழந்தை பெண் குழந்தை பெற்றுட்டாங்கன்னா அந்த மருமக படுற பாடுக்குது. இந்த மாமியார், ஏய் என்னடி 3வது பெண்ணா பிறந்துச்சு, என் பிள்ளைக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சுடுவேன், ஞாபகம் வச்சுடுவேன். குழந்தை பிறகுத்தே பெரிய அதிசயமாகுது இந்த நாட்டில். இந்த கலியுகத்தில் எத்தனையோ பேர் குழந்தை இல்லாமல் நமது அம்மனூர் கிராமத்தில் இந்த சுயம்பு கங்கை பொன்னியம் ஆலயத்தில் வந்து வேண்டிக்கிட்டு போயிருப்பாங்க. அம்மா தெய்வமே, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடு. அந்த அம்மா தெய்வம் எத்தனையோ பேருக்கு குழந்தை செல்வங்களை கொடுத்து அருள் பாவித்திருக்கிறார். இன்றைய தினத்தில் பார்வதி அம்மையாருடைய சரித்திரத்தை பார்க்கின்றோம். இப்போ 50 பெண் குழந்தை பிறந்திருக்கு தட்சனுக்கு. இந்த 50 பெண் குழந்தைகள்ல இப்போ வசதி ஆகிட்டான, பணக்காரன் ஆகிட்டான். எப்பவுமே பெண் குழந்தை பிறந்தா அந்த வீட்டில் கொடுத்து வைத்திருக்க வேண்டுமா, மகாலட்சுமி குடியிருப்பாளாம். நம்ம நினைக்கிறோம் பெண் குழந்தை பிறந்தா அந்த தவம் பண்ணாதான் பெண் குழந்தை பிறப்பாங்களாம். நம்ம நினைக்கிறோம் பெண் குழந்தை பிறந்தா கஷ்டப்படுறோம். ஆனால் பெண் குழந்தை இருந்தால்தான் அந்த உலகத்தில் எல்லா செல்வமும் இருக்குமா அந்த வீட்டில். நம்ம கூட நினச்சி பாருங்க, பையன் இருக்கிற வரைக்கும் நிறைய அவருக்கு சம்பாதனை இருக்காது, வீடு இருக்காது, வாசல் இருக்காது, எதுவும் இருக்காது. ஆனால் பெண் குழந்தை பிறந்ததுன்னு பார்த்தீங்கன்னா வீடு, மனை, சொத்து, செல்வாக்கு, வண்டி, வாகனம், கோவில் கட்டுதல், ஆலயங்கள் அமைத்தல், பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான செல்வம் பெண்ணால் தான் கிடைக்குமா. பெண் குழந்தை பிறந்தாதான் அந்த வீட்டில் எல்லா செல்வமா. என் பொண்ணு பிறந்த நேரம் எனக்கு கோடான கோடி செல்வம் கிடைச்சிச்சுப்பா, மகாலட்சுமிப்பா. பெண் பிறப்பதற்கு தவம் செய்து புண்ணியம் செஞ்சிருக்க வேணுமா பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு. பெண் சிலருக்கு குறை இருக்கும், மொத்தம் 3 ஆம்பளை பிள்ளைங்கப்பா குறை. ஆனால் ஒரே ஒரு பெண் குழந்தை இருக்கட்டும், அப்படிப்பட்ட ஒரு செல்வம் இந்த உலகத்தில் கிடைக்கிறதுக்கு நம்ம பாக்கியம் செய்திருக்கணுமா. இப்போ 50 பெண்ணு தட்சனுக்கு, தட்ச பிரஜாபதிக்கு இந்த 50 பொண்ணு வசதி ஆயிடுச்சு. யாருக்கு கொடுக்கலாம்? 10 பெண்களை இப்போ 13 பெண்கள் காசிப முனிவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. காசிப முனிவர் அதில் 10 பெண்களை யமதர்மராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. இப்போ 23 பெண்களுக்கு கல்யாணம் ஆகி போச்சு. மீதம் இருப்பது 27 பெண்களுக்கு. இது யாருக்கு கட்டி கொடுக்குறது? இப்போ யோசனை பண்ணுறாரு, 27 பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமே, யாருக்கு கட்டி கொடுக்கலாம்? இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கடைகளில் ஒரு விளம்பரம் பண்ணுவாங்க. ஒரு வாஷிங் மிஷின் வாங்கினால் 26 பொருள் இலவசம் அப்படின்னா அந்த வாஷிங் மிஷின் சீக்கிரமாக விற்று போயிடும். ஒரு ஃப்ரிட்ஜு வாங்கினா 26 பொருள் இலவசம். ஒரு வாஷிங் மிஷினு, ஒரு ஃப்ரிட்ஜு வாங்கினா 26 பொருள் இலவசம். இப்படி ஒரு ஏசி வாங்கினா 26 பொருள் இலவசம். இப்படி
அறிக்கை. என் 27 பெண்களை ஒரு பெண்ணை திருமணம் செய்தால் 26 பெண்களும் திருமணம் செய்யணும்னு அறிக்கை போட்டார். இந்த 27 பெண்களில் ஒரே ஒரு பெண் ரோகிணி. அந்த ரோகிணி என்பவள் சந்திரன் என்பவரை விரும்புகின்றாள். சந்திரன் அந்த சந்திரன் வானத்திலே இருப்பது சந்திரன். அத்திரி முனிவர் முகத்திலே வந்தவர் சந்திரன். பார்க்கடலை கடைந்த போது வந்தது சந்திரன். பார்க்கடலை கடந்த போது அந்த மாதவன் இதயத்திலே தோன்றியது சந்திரன். மாதவன் இதயத்திலே இருந்து வந்தவர் சந்திரன். அந்த சந்திரனுக்கு இந்த பெண்ணை ரோகிணியை மனம் பேசி முடித்த பொழுது, என்னுடைய 26 பெண்களை நீ திருமணம் செய்ய வேண்டும் சந்திரா என்று சொல்கிற பொழுது, அதன் பிறகு சந்திரன் ஒப்புக்கொண்டான். இந்த 27 பெண்கள் யாருன்னா, அசுவனி, பரணி, திருத்திரை, ரோகிணி, மிருகசீர்ஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், புரட்டாதி, உத்திரட்டாதி, வேலை ஆகிய 27 நட்சத்திரங்களை கொண்ட பெண்கள் இந்த சந்திரமகாராஜா மணந்து கொண்டார். இப்படியாக 27 பெண்களை மணக்கின்ற பொழுது தட்சன் ஒரு நிபந்தனை சொல்கிறான். சந்திரா, அழகு அதிகம் இருப்பதினாலே என் மகள் ஒருவளை திருமணம் செய்து 26 பெண்களை இப்பொழுது திருமணம் செய்திருக்கிறாய். உனக்கு 27 மனைவிமார்கள். ஒரு பெண்ணிடத்திலே அன்பையோ 26 பெண்களிடத்திலேயோ வெறுப்பை காண்பித்தால் உன்னை நான் சபிப்பேன். சமமான அன்பு பாவிக்க வேண்டும் என்று நிபந்தனை போட்டாராம். 27 பெண்களிடத்திலே சமமான அன்பு பாவிக்கணும். இப்போ ஒரே பெண்ணாக விளங்கக்கூடிய இந்த ரோகிணி தான் கணவனுக்கேற்ற ஒரு மனைவியாக வாழ்கிறாள். கணவனுக்கேற்ற ஒரு மனைவியாக வாழ்கிறாள். அந்த சிறப்புடைய இந்த ரோகிணி என்கின்ற பெண் கர்ப்பமடைந்தால் அந்த இல்லறம் நல்லறமாக நடந்தது. ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு புதன் என்று பெயர் சூட்டினார்கள். மற்ற 26 பெண்களும் போய், அப்பா நாங்க மோசம் போனோம்பா, அப்பா அப்பா. அந்த தட்ச பிரஜாபதி பார்த்து, அடே சந்திரா பாவி, பிழை செய்து விட்டாயடா நீ. என் 27 பெண்களிடத்தில் சமமான அன்பு பாவிக்க வேண்டாம். ஒரு பெண்ணிடத்தில் அன்பையோ மற்ற பெண்களிடத்தில் வெறுப்பை காண்பித்தால் உன்னை நான் சபிப்பேன் என்று சொல்லியிருந்தனே. அட்டே சந்திரா, உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று சபிப்பதற்காக துரத்துகின்றார். சந்திரன் ஓடுகிறான். எல்லார்கிட்டையும் போய் அடைக்கலம் கேட்கிறானா, யாரும் அடைக்கலம் கொடுக்கல சந்திரனுக்கு. இந்த சந்திரனுக்கு யார் அடைக்கலம் கொடுக்கிறாருன்னா சிவபெருமான் தான் அடைக்கலம் கொடுக்கிறாரா. என்னன்னு இப்ப சிவபெருமானுக்கு சந்திர பகவான் என்ன வேணும்? சகலபாடி, சட்டகரு. தட்சன் மகள் தாட்சாயினியை கல்யாணம் பண்ணதுனால இந்த 27 பெண்களை இந்த சிவபெருமானுடைய அந்த சந்திரனாகப்பட்ட 27 பெண்களை இவன் திருமணம் செய்ததினாலே சிவபெருமானுக்கு இவர் தான் சட்டகரு. அதனால சட்டகருக்கு அடைக்கலம் கொடுத்தாரா. சந்திரனை தூக்கி ஜடாமுடியில கட்டிட்டார். இந்த 26 பெண்களும் போய் புகார் பண்ணதுனால 16 அழகு கலைகளும் தேய கழுவதுன்னு இந்த தட்சன் சாபம் கொடுத்துட்டாமா. அதனால்தான் சந்திரனுக்கு அந்த 16 அழகு கலைகளும் தேய்ந்து தேய்பிறை சந்திரனாக ஒவ்வொரு நாளும் தேய்ந்து கொண்டே இருப்பார். அப்புறம் அமாவாசைக்கு பிறகு வளர்பிறை சந்திரனாக 3ஆம் பிறை சந்திரனாக ஜடாமுடியிலே சிவபெருமான் ஜடாமுடியிலே பிரதோஷ வழிபாடு, சந்திர தரிசனம். இறைவனான எம்பெருமான் சந்திரனுக்கு ஜடாமுடியிலே இடம் கொடுத்தாரா. அதான் 3ஆம் பிறை சந்திரன் இன்று பிரதோஷ வழிபாடு நமது ஆலயத்திலே 4 மணிக்கு தொடங்கி இருக்கிறது. அந்த கதை பாருங்க எவ்வளவு சரியா வந்துருக்கு. இந்த இறைவன் எம்பெருமான் சந்திரனுக்கு அடைக்கலம் கொடுத்ததுனால்தான் இந்த சந்திரனை நம்ம 3ஆம் பிறை சந்திரனை வந்து பிரதோஷ வழிபாடாக இறை வழிபாடு செய்கிறோம்.
இந்த 4லிருந்து 6 மணி வரைக்கும் சந்திர வழிபாடு, பிரதோஷ காலம். இறைவனான பெருமானை நாம் வணங்கி வழிபாடு செய்தால் எக்குறை இருக்காது. அருள்மிகு கைலாசநாதருக்கு 4:30 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் சிறப்பான வழிபாடு நடத்திருக்கிறாங்க. இந்த தாட்சாயணி தான் இங்கு பார்வதி தேவியாக வந்து தவம் செய்கின்றார். இந்த தவத்தின் காரணமாக இந்த சூரபத்மனாக விளங்கக்கூடியவன் ஆணவத்தோடு இருக்கின்றான். யார் ஒருவனுக்கு ஆணவம் வருகிறதோ அந்த ஆணவம் அழிந்து போய்விடும். இப்போ மார்கண்டேயன், மிருகண்டேயருடைய பிள்ளை மார்கண்டேயன். இந்த மார்கண்டேய பள்ளிக்கூடம் படிக்கிறான். படிக்கிற பொழுது வாத்தியார் கேட்கிறார், எப்பா கோவிந்தசாமி நீ சொர்க்கம் போவாயா? ஐயா நான் போக மாட்டேன் ஐயா. எப்பா கந்தசாமி நீ சொர்க்கம் போவியா? நான் போக மாட்டேன். அப்பா கோபால்சாமி நீ சொர்க்கம் போவியா? நான் போக மாட்டேன். எல்லாரும் போக மாட்டேன்றாங்க. அப்பதான் மார்கண்டேயன்னு கேட்கிறாரு, மார்கண்டேயா நீ சொர்க்கம் போவியா? சாமி நான் போனால் போவேன். என்னப்பா இது? நான் போனால் போவேன். நான் மனதுக்குள்ள இருக்கிற அகந்தை என்கின்ற நான் நம்மை விட்டு போகுமானால் சொர்க்கத்துக்கு போலாமா? நான் போனால் போவேன் என்று அந்த ஆணவ மனமான சூரபத்மனுடைய ஆட்சி கொடுமை தாங்க முடியவில்லை. அந்தோ எல்லாம் போய் பார்க்கறதுல பள்ளி கொண்ட நாராயணகிட்ட போய் வேண்டுறாங்களா, அந்தோ இறைவா ஊரில் காணி இல்லை. ஊரிலேன் காணி இல்லை நாராயணா நாராயணா. ஊரிலேன் காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை. பாரு பாதமூலோ பற்றினேன் பரமமுத்தே. காணொலி வந்தாடே கண்ணனே கதறுகின்றே. ஆருளறி கரைகளம்மா அரங்கமா நகருள்ளானே. அந்தோ என்று தேவர்கள் எல்லாம் போய் பார்க்கிறதே பள்ளி கொண்ட நாராயணத்திலே அழுது தொழுது வணங்கி இறைவனான எம்பெருமானை கேட்டு, தெய்வமே நாராயணா கோவிந்தா கோபாலா வைகுண்டவாசா என்று அழைத்த பொழுது நாராயணன் காட்சி. ஐயா தட்சன் யாகத்திலே கலந்து கொண்டதினாலே 108 யுகங்களாக சூரபத்மனுக்கு நாங்கள் அடிமையாக வாழ்ந்து வருகிறோம். 108 யுகங்களாக 1008 அன்னங்களை அடக்கி அவன் துன்பத்தை கொடுக்கின்றான். அவன் ஆட்சி கொடுமை தாங்க முடியல. சூரபத்மனுடைய ஆட்சி கொடுமை என்ன காரணம்? தட்சன் செய்த யாகத்திலே கலந்து கொண்டதினாலே இந்த கொடுமையை அனுபவிக்கிறார்கள் 33 கோடி தேவர்களும். தேவேந்திரன் கண்ணீர் வடிக்கின்றான். அப்பதான் இப்போ பார்க்கல பள்ளி கொண்ட நாராயண அப்பா பிரம்மதேவனுக்கு கட்டளையிடும்படியாக சொல்லுகிறார். என்ன காரணம்? இந்த பக்கம் பார்வதி தேவி தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் சனகாதி முனிவர்களுக்கு சிவபெருமான் ஞானத்தை உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார். பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் நடந்தேறியது. இப்படியே தவம் செய்தால் முருகப்பெருமான் எப்படி தோன்றுவார்? எப்படி இச்சை உருவாகும்? பெருமானுக்கு இச்சை எப்படி உருவாகும்? பிரம்மதேவா நீ சென்று மன்மதனை வேண்டி அந்த மன்மதனை அனுப்பி சிவபெருமானுடைய தவத்தை கலைக்க வேண்டும். பிரம்மதேவனுக்கு கட்டளை விடுகிறார்கள். பிரம்மதேவன் வந்து மன்மதன் கிட்ட கேட்கிறான், மன்மதா என் சகோதரா மன்மதா, அண்ணா உன்னை வணங்குகிறேன். அப்பா மன்மதா நாராயணன் கட்டளை,
33 தேவர்களுக்கு வாழ்வு தர நீ போய் சிவபெருமானுடைய தவத்தை கலைக்க வேண்டும். அண்ணா, உலகத்திலே யார் தவத்தையும் என்னால் கலைக்க முடியும், சிவபெருமான் தவத்தை போய் நான் கலைக்க முடியுமா அண்ணா? எப்பா, நீ கலைக்கவில்லை என்று சொன்னால் தேவர்களுடைய பாவத்திற்கு ஆளாவாய். சரி, நடப்பது நடக்கட்டும். இறைவனான கைலாய வாசனை அடிப்பதற்காக நாட்டிய பெண்களை அழைத்து கொண்டு ரம்பா, ஊர்வசி, மேனகை, திலத்துமை இந்த 4 நாட்டிய பெண்களோடு இந்த மன்மதன் கிளம்புகிற நேரத்தில் மனைவியிடத்தில் வந்து பேசுறார். ரதி, ரதி, நான் இன்று கைலாய வாசன் சிவபெருமான் தவத்தை கலைக்க போறேன். கணவன் மனைவிகிட்ட போய் வரணும்னு சொல்லணும். போறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? போனா திரும்பி வர போறதில்லைன்னு அர்த்தம். அத்தா, என்ன வார்த்தை சொல்கிறீர்கள் அத்தான்? இறைவனான சிவபெருமான் தவத்தை கலைக்க முடியுமா? வேண்டாம், போகாதே போகாதே என் கண்ணம்மா. அத்தா, கொள்ளாத சொப்பனமும் நானும் கண்டேன். வேண்டாம் அத்தா, போகாதே போகாதே என் கண்ணம்மா. நான் கொள்ளாத சொப்பனம் நானும் கண்டேன். ஐயா, வாழமரமோ சாய கண்டே, நான் மல்லிகை தோட்டமோ வாழ கண்டே. போகாதே போகாதே எங்கனவா, பொல்லாத சொப்பனமோ நானும் கண்டே. அத்தான், வேண்டாம் அத்தான், போகாதீர்கள். சிவபெருமான் தவத்தை போய் நம்மளால கலைக்க முடியுமா அத்தா? வேண்டாம் அத்தா. ரதி, நீ சொல்வது தவறு. உயிர் போகணும் தான் எப்படி வேணாலும் தான் போகும். ஆகவே தேவர்களுக்கு வாழ்வதே நான் அந்த சிவ கைலாசம் சென்று கரும்பு கணை கொண்டு மோகன கணையை தொடுக்க இருக்கின்றேன். 5 மலர் கொண்ட அந்த பஞ்ச மலர்கணையை தொடுக்க இருக்கின்றேன் என்று இந்த மன்மதன் கேட்க, ரதியோ, அத்தான் நானும் உங்களோடு வரேன் என்று அந்த ரதியானவள் வேண்ட இந்த இறைவன் சிவபெருமானுடைய தவத்தை கலைக்க மன்மதன் புறப்படுகிறான். கைலாய வாசம் புறப்பட்டான். சிவபெருமான் சனகாதி முனிவர்களுக்கு அவர் ஞானத்தை உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் அந்த அம்மா பார்வதி தவம் செய்து கொண்டிருக்கிறார். இங்க சனகாதி முனிவர்களுக்கு இவர் ஞானத்தை போதிக்கொண்டிருக்கிற நேரத்தில் கரும்பு கணை, அந்த கணையை எடுத்து பஞ்ச மலர் தொடுத்து மோகன கணையை விடுகின்றார். என்று பானம் செல்கிறது. இறைவனான எம்பெருமான் பார்க்கிறாரா, அடே மன்மதா, மனம் சாந்தி அடைய தவத்தை செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் எனக்கு மோகனக்கணையை தொடுக்கிறாயா என்று தன் நெற்றிக்கண்ணை திறந்தாரா. நெற்றிக்கண்ணை திறந்தவனுமே மன்மதன் சாம்பலானான். எரிந்து மண்ணோடு மண்ணாக சாம்பலாக ஆனான். அரகணம பார்வதி மதையே, அங்கத்தை காலி செய்துட்டாரா, சாம்பலாக இருக்கிறாரா மன்மதன். ரதியாகப்பட்டவர் ஓடி வந்து பார்க்கிறாளா, பாவிகளே, 33 தேவர்களே, பிழை செய்து விட்டீர்களே, என் கணவனை பலியிட்டீர்களா பாவிகளே. ஓடி வந்து மன்மதனை தேடுறா. அவன் சாம்பலாகிறான், பாடி இல்லையா, பிடிச்சி அழுத்து கூட பாடி இல்லையே. கட்டியாழுவ என் கணவன் இல்லையே,
நம்ம ஆடம் கட்டி வச்ச அது மயில அடைச்சி வச்ச அந்த மாடை இருக்கையில இந்த மயில் போன மாயம் என்ன. நான் கூடங்கட்டி வச்சேன் அது குயில அடைச்சி வச்சேன் அந்த கூடை இருக்கையில இந்த குயில் போன மாயம் என்ன. மட்ட மட்ட மாமரமா மயிலடையும் சத்திரமா இந்த மட்ட மரம் பட்டு போனா மயில் போய் எங்கடையும். குட்ட குட்ட மாமரமா குயிலடையும் சத்திரமா இந்த குட்ட மரம் பட்டு போனா இந்த குயில் போய் எங்கடையும். சுவாமி வானத்தில மீன் இருக்க மதுரையில நான் இருக்க சேலத்தில நீ இருந்தா நம்ம சேர்வதுதான் எக்காலம் சாம்பலாகி கிடக்கின்றைய என் மன்மதா. குத்து விளக்கு அழிந்ததம்மா குமரி மனோ நொந்ததம்மா மன்மதன் என்று ஐந்தெழுத்து சாம்பலாகி போனதம்மா. அம்மா ஆய் பிரிந்தது ஆய் முடிந்தது குடு கலைந்தேனையா என் வாழ்வு குண்டோடு போனதையா. மன்மதா என் கணவனே ஐயா நித்த நித்த நீ தூங்கோ தூக்காமல்லாம் இன்றோடு போனதையா இன்றோடு போனதையா. ஆவி பிரிந்ததையா உன் ஆயுள் முடிந்ததையா சாம்பலாகி கிடக்கின்றையே என்னையா. இருக்கும் வேலுக்கோ இன்புள்ள சொந்தத்துக்கோ இன்றோடு முடிந்ததையா என் வாழ்வு இன்றோடு முடிந்ததையா. ஐயா ஆவி பிரிந்ததையா என் ஆவி முடிந்ததையா மன்மதா மன்மதா என்று நான் கட்டையாலே கப்பல் செய்தேன் அதை கடலில் விட்டெறிந்தேன். அந்த கடலில் விட்ட கப்பல் அது கரை வந்து சேர்வதெப்போ. நான் மரத்தாலே கப்பல் செய்தேன் அதை மறுவூரில் விட்டெறிந்தேன். அந்த மறுவூரில் விட்ட கப்பல் அது மறுபடியும் வருவதெப்போ. அது இரவு ஒரு காடு ஐயா இருபக்கம் செங்காடு நான் எடுத்து ஆடி வைக்கலானா 8 கதவாவது இருபக்கம் பூராகுது. ஐயா பாரு ஒரு காடு நான் பார்த்து அடி வைக்கலானா 10 கதவாகுது 18 பூட்டாகுது. மன்மதா என் மன்மதா என்று ரவி கலங்குகின்றால் என் பொன்னான வாழ்வு. பொட்டிருந்தோம் பூவிருந்தோம் புன்னகையில்லை பொட்டிருந்தும் பூவிருந்தும் புன்னகையில்லை. இந்த பூட்டி வைத்த கோட்டையிலே மன்னவனில்லை மன்னவனில்லை. சந்திரனா தூது விட்டேன் தெரியவில்லை. சந்திரனா தூது விட்டேன் தெரியவில்லை. சரி சொல்ல யாருடத்தான் வரவில்லை. பொட்டிருந்தும் பூவிருந்தும் பொன்னகையில்லை. இந்த பூட்டி வைத்த கோட்டையிலே மன்னவனில்லை மன்னவனில்லை. கோலமிட்டு மாற்றலிலே கலையவில்லை. கோலமிட்டு மாற்றலிலே கலையவில்லை. என்னை மாலையிட்ட கணவனங்கு வரவுமில்லை.
மூட்டும் தனிக்கென்று இரக்கமில்லை இரக்கமில்லை என்று நதியானவள் மன்மதனை பார்த்து அழுவதற்கு கூட என் கடவுள் இல்லையே, என் பொன்னான வாழ்வு மண்ணாகி போனால் துயரம் இதுதானோ, துயரம் இதுதானோ. பொன்னான வாழ்வே மண்ணாகி போட்டு துயரம் இதுதான். துயரம் இதுதானா. பொன்னான வாழ்வே மண்ணாகி போட்டு துயரம் இதுதான். துயரம் இதுதானா. அன்போடு அண்ணாடு என்னோடு அன்போடு வாழ்ந்தாலே. அன்போடு அண்ணாடு என்னோடு அன்போடு வாழ்ந்தாலே. பொன்னான வாழ்வு மண்ணாகி போட்டு துயரம் இதுதானா. உலகம் இதுதானா. அன்போடு அண்ணாடு என்னோடு அன்போடு வாழ்ந்தாலே. வீணான பாலாய் விரும்பாத பூவா, வீணான பாலாய் விரும்பாத பூவாய் இன்றென்னை விடுத்தாரே, என் அன்பை மறந்தாரே என்று ரதியானவள் அந்தோ அத்தான் மன்மதா என்று மனம் வருந்தி அழுது கண்ணீர் வடிக்கின்றார். நான் காசிக்கு போனதுண்டு, அங்கேயும் கைவிளக்க தொட்ட நேரம் என் மன்மதா உனக்கு அகலையோ. நான் மதுரைக்கு போனதுண்டு, அங்கேயும் மண் விளக்க தொட்ட நேரம் என் மன்மதா உனக்கு அகலையோ. நான் பந்தத்திற்கு எண்ணெய் ஊற்றி அந்த பழனிமலை சுற்றி வந்தேன். அந்த பழனிமலை சன்னியாசி என் பாவத்தில நின்னானோ. நான் விளக்குக்கு எண்ணெய் ஊற்றி அந்த விரிஞ்சிபுரம் போயிருந்தேன். அந்த விரிஞ்சிபுரம் சன்னியாசி அந்த சாமி வந்து என் பாவத்தில நின்னானோ, என்னை மறந்தானோ. இறைவா இறைவா நான் குங்குமம் நரைக்கும் முன்னு அந்த குடியாத்தம் போயிருந்தேன். அந்த குடியாத்த கங்கை அம்மா அவன் மனமிறங்கி பார்க்கலையே. என் மலையில் நடக்கும் முன்னு நான் வஞ்சியூர் போயிருந்தேன். அந்த வஞ்சியூர் மாரியம்மா அவன் மனமிறங்கி பார்க்கலையே. என் பூ நடக்கும் முன்னு நான் புன்னைநல்லூர் போயிருந்தேன். அந்த புன்னைநல்லூர் மாரியம்மா அவன் மனமிறங்கி பார்க்கலையே. என் தாலி நிலைக்கும் முன்னு நான் தங்க கோயில் போயிருந்தேன். அந்த தங்க கோயில் சத்தியம்மா அவன் மனமிறங்கி பார்க்கலையே. அந்தோ என்று ரதியானவள் அழுது புலம்புகின்றாள், கண்ணீர் வடிக்கின்றாள். ஆண்டார் அழுதாலும் ஆண்டார் வருவாரோ. நெற்றிக்கண்ணாலே மன்மதனை எரித்து சாம்பலாக்கி இருக்கிறார் சிவபெருமான். இந்த சாம்பலாய் இருக்கிற மன்மதனை பார்த்து இந்த ரதி கண்ணீர் வடித்து அந்த கண்ணீருடைய அழுகுரல் போய் இறைவன் நெஞ்சத்தை போய் அடைக்கிறதா. சிவபெருமானுடைய நெஞ்சமே வலிக்கிறதா. இந்த ரதி அப்படி அழுகிறாளா. இறைவா தெய்வமே ஆ ஆ
சோதனை எனக்கு இங்கு போதும் அம்மா. ஆ ஆனந்த கண்ணீர் கடலானது, ஆனந்த கண்ணீர் கடலானது, ஒரு ஆறுமுகம் இங்கு சிலையானது. பேரின்ப பயனும் உருவானது, என் பிறவியும் நான் நிலையானது. ஆனந்த கண்ணீர் கடலானது, ஆறுமுகம் சிலையானது, பேரின்ப பயனும் உருவானது, பிறவியும் அதனால் நிலையானது. இறைவா முருகா 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 என்ன செய்வேன் இறைவா இறைவா அழ இறைவா இறைவா. அழகிய நிலவாய் இருவிழிகள் அனைக்கும் பன்னீர் திருக்கரங்கள், பழகிடும் புன்னகை ஒன்று உண்டு, இந்த பரவச தோட்டம் கண்டு கண்டு. ஆனந்த கண்ணீர் கடலானது, ஆறுமுகம் இங்கு படலானது, பேரின்ப பயனும் உருவானது, பிறவியும் மகனால் நிலையானது. சூரனை வென்ற தீவிரன் சொல்லிய பிரணவ ஞானம் வழங்கிடும் அல்லலை இனிய நீதிலும் வாழ்ந்திட வேண்டும் உன்னையும் நீ. சிவா சிவ சிவா சிவ சிவா. ரதி அழுவதை கண்டு சிவபெருமான் வந்து ரதியை பார்த்து பேசத் தொடங்கினார். ரதி, எனமா இப்படி அழுகிறாய், கண்ணீர் வடிக்கின்றாய்? சுவாமி, என் கணவனை எரித்து சாம்பலாக்கி விட்டீர்களே. அந்தோ சரி, உன் கவலையை கண்ணீரை உன் கவலை கண்ணீரை நான் போக்குகிறேன் அம்மா, கவலை வேண்டாம். தேவி, உனக்கு என்ன வர வேண்டும்? என் கணவன் உயிரோடு. ரதி அழுதபோது சிவபெருமான், எனக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடக்கும், அந்த திருமண கோலத்திலே உனக்கு உன் கணவன், உன்னை அழிந்து போன கணவன் உன் மன்மதனை நான் உனக்கு உயிரோடு தருகிறேன். அந்த மன்மதன் உன் பார்வைக்கு மட்டும் தெரிவான், உலகத்திற்கு யாருக்கும் தெரிய மாட்டான். ஆகையினாலே உனக்கு அற்புதமான வரத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லி அங்கிருந்து சிவபெருமான் திருவாய் மலர்ந்தருள ரதியானவள் அவள் கண்ணீர் துடைக்கப்பட்டு கணவன் நமக்கு கிடைப்பான் என்ற அருளோடு வருகிறாள். அதன் பிறகு இந்த பர்வதராஜனிடத்திலே சப்த முனிவர்கள் சென்று சிவபெருமானுக்கு மனம் பேசி முடிக்க பார்வதா தேவிக்கும் சிவபெருமானுக்கும் திருக்கைலாய மலையிலே திருக்கல்யாண வைபோகம் சிறப்பான முறையில் நடத்துவதற்காக ஏற்பாடு செய்கிறார்கள். அந்த திருக்கைலாய மலையிலே 33 கோடி தேவர்களும் சூழ்ந்தார்கள். முனிவர்கள், யோகிகள், சித்தர்கள், பரம ஞானிகள் அத்தனை பேரும் வந்து நிற்கிறார்கள். பார்வதி தேவிக்கும் சிவபெருமானுக்கும் திருக்கல்யாண வைபோகம் நடப்ப அப்பொழுது வடகோடு தாழ்ந்தது, தென்கோடு உயர்ந்தது. அப்பொழுதுதான் இறைவனான எம்பெருமான் அகத்திய முனிவரை பொதிகை மலைக்கு அனுப்புகிறார். பொதிகை மலை, அந்த அகத்திய முனிவர் உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும் என்று அகத்திய முனிவர் நடந்தே சென்று பொதிகை மலையிலே நிற்கிறார். அகத்திய முனிவர் இறைவனை கேட்டுக்கொண்டார். சுவாமி, நான் பொதிகை மலை சென்றால் உங்கள் திருக்கல்யாணத்தை எப்படி காண்பேன்? அப்பா, கவலைப்படாதே, உனக்கு நான் காட்சியை தருகிறேன் என்று சொல்ல அந்த திருக்கைலாய வாசனுக்கோ அம்பாள் பார்வதி தேவி அம்மையாருக்கோ
சிறப்பான முறையிலே திருக்கல்யாண வைபோகம் திருக்கைலாய மலையிலே சிறந்த முறையிலே நடைபெறுகிறது. அங்கு திருக்கைலாய வாசன் எம்பெருமாட்டிக்கு மாங்கல்யம் சூட்டி அற்புதமான முறையிலே திருக்கல்யாண வைபோகம் நடக்கிறது. ஓம் சர்வமங்கல மங்கல்யம் தந்துனானே மமதீவன் ஏத்துனா கண்டே பத்மானி சுபகேதும் சஞ்சீவன சரத சதம் என்று சொல்லும்படியாக பார்வதேவிக்கும் சிவபெருமானுக்கும் திருக்கல்யாண வைபோகம் நடந்தேறியது என்று இன்று அற்புதமான முறையிலே ஸ்ரீ பார்வதி அம்மன் சரித்திரம் என்கின்ற தலைப்பினை நிறைவு செய்கின்றோம். அரங்கணம பார்வதி பதைய